பைபிளில் ஏசப்பாக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் தெரியுமா? அவர் தான் தாவீது. ஏன் தெரியுமா? தாவீது ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணுவார், பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்ப்போம். இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், உங்களை மாதிரி குட்டீஸ் வேறு யாராவது இருந்தால் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஒரு வீடியோ என்ன பண்ண போகிறோம், இந்த சேனலில் போட போகிறோம். டெய்லி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பைபிளை கற்றுக்கோங்க. இந்த தாவீதுங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆடு மேய்ப்பார். ஆடு மேய்க்கும் பொழுது என்ன பண்ணுவார், வெறும் ஆடு மட்டும் மேய்ச்சிட்டு இருக்க மாட்டார். அவர்கிட்ட என்ன பண்ணுவார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாரா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒர்ஷிப் பண்ணுவார். பாருங்க, ஆடு மேய்க்கிற வேலை இருந்தால் கூட என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணுறாரு. நாம் கூட நிறைய படிக்கிற வேலைகள் இருக்குது, வீட்டு வேலைகள் இருக்குது. ஆனாலும் அதுக்கு நடுவில் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், ஒர்ஷிப் பண்ணணும். இது பாருங்க, அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு டைம் என்ன தெரியுமா வந்துச்சான், சிங்கம் வந்துச்சான். சிங்கம்னா எல்லாருக்கும் பயம் தானே. சிங்கத்தை பார்த்தா என்ன ஆகும், நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும்ல. ஆனால் பாருங்களேன், தாவீதுக்கு அந்த பயமே இல்லை. அது என்ன பண்ணாராம், சிங்கத்தை போயிட்டு வாயெல்லாம் கிழிச்சு அடித்து உதச்சி சிங்கத்தை என்ன பண்ணிட்டாரா, கொன்னுட்டாராம். இதே மாதிரி என்னாச்சா, ஒரு நாள் கரடி வந்துச்சான். அந்த கரடி என்ன பண்ணாராம், அவர் போய் கிழிச்சு போட்டாராம். பாருங்களேன், ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணும்போது எவ்வளோ பலன் நமக்கு வருதில்ல, எவ்வளோ ஸ்ட்ரென்த் நமக்கு வருதில்ல. பாருங்கள், தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் கூட அவர் ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணதுனால அவருக்கு எவ்வளோ பவர் வந்தது பார்த்தியா. இன்றைக்கி இதுதான் லெசன். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ். பாய் பாய்.